கண்ணப்பா, நான் எங்க போறேன்? எங்க அக்கா வீட்டுக்கு தானே போறேன். நான் எங்க இருந்தாலும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்பேன்பா. சரி, போய் பெட்டி எடுத்துட்டு வா. பஸ்ஸுக்கு போக டைம் ஆச்சு. சரிப்பா. சரி கண்ணப்பா, நான் போயிட்டு வரேன். நானும் கூட வரேன். அப்புறம் கண்ணப்பா, அந்த கண்ணங்கள்ல மாட்டிடாத. வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடு போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தை பாரு பார்த்தா, நீ என்ன பார்த்தாலும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சாதாரணமாக இட போடாத. நான் அப்பன், கண்ணப்பன். யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. போலாம்ப்பா. சரிப்பா. என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உலகத்துல யாருமே சந்தோஷமா இல்லாத அளவுக்கு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம். யாரு கண்டுபட்டுச்சோ என் வேலை போயிடுச்சு. வேலை போனதுக்கு அப்புறம் எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். ஆனா கடைசியில நம்ம 2 பேரும் இப்படி பிரிவோன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நல்ல வேலை தூங்கிக்கிட்டு இருக்கா. முழிச்சிருந்தேன்னா என்னை பக்கத்திலே உட்கார விட்டுருக்க மாட்டா. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக பிரசவானா அதுவே போதும். நீ பழைய கோதையா, அன்பான கோதையா, அழகான குழந்தையை பெற்றெடுத்து என் கூட ஒன்னா வாழணும். என்னாச்சு மாப்பிள? இல்லை, கால் இடிச்சுக்கிட்டேன். சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம். ரொம்ப வலிக்கிறதா? இல்லை, சின்ன காயந்தான். என்ன மாப்பிள, பிஸ்னஸ் விஷயமா வெளில கிளம்பும்போது கால் தடுக்கிடுத்தேன்னு ஃபீல் பண்ணுறேடா. இதெல்லாம் தேவையில்லாத சென்டிமெண்ட் மாப்பிள. நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்கள் குழந்தை பிறக்க போகிற நேரம் உங்களை உச்சியில் கொண்டு போய் விட போகிறது. கவலைப்படாதீங்க. கண்ணன், இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம்? பிரசவம் நல்லபடியாக நடந்தாலும் கோதைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, அந்த பயம்தான். மாப்பிள, உங்கள் மனசில் எந்த பயமும் இருக்கக்கூடாது. நான் டாக்டர் கிட்ட விசாரித்தேன். கோதையோட ஹெல்த் கண்டிஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. நார்மல் டெலிவரி தான் ஆகும்னு சொல்லியிருக்கா. சரி மாப்பிள, நீங்கள் கிளம்புங்க. குழந்தை பிறந்தோடனே நான் ஃபோன் பண்ணுறேன். நானும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். வரேன் மாப்பிள. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அம்மா, டைம் ஆச்சு, ரெடியா? இதோ வந்துட்டேம்மா. இந்தம்மா. ஏமா, உன் அக்கவுண்ட்ல எவ்வளவுமா பணம் இருக்கு? எதுக்கு இப்ப உனக்கு பணம்? அதான் வீட்டு வாடகைக்கு, மளிகைக்கு, பாலுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா கொடுத்துட்டல்ல. என்ன பொண்ணுமா நீ? உனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். துணிமணி, நகை நெட்டெல்லாம் வாங்கணும். சாப்பாட்டு செலவு வேற இருக்கு. குறைஞ்சது ஒரு 20,000 ஆகும். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? சரி, எவ்வளவுதான் இருக்கு? என்ன, ஒரு 5,000 சொச்சம் இருக்கும். அதெல்லாம் பத்தாதுமா. மீதி தொகைக்கு ஸ்ரீநிதி கிட்ட அட்வான்ஸ் கேட்டு பாருமா. என்னம்மா இது? இப்பதான் என் கம்பெனில இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நான் அவங்க கிட்ட எப்படி அட்வான்ஸ் கேட்பேன்?
ஹலோ. சௌந்தர்யா, நான் ஸ்ரீநிதி பேசுறேன். உங்களுக்கு 100 வயசு மேடம். இப்பதான் அம்மா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா? அம்மாக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. ஓகே மேடம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். கோதைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்னரும் குழந்தை பிறந்துடுமா? ராகுன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. நான் வீட்டை பாத்துக்கணும். இன்னைக்கு அனுப்ப வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன் பேப்பர்ஸ்லாம் என் டேபிள் மேல வச்சிருக்கேன். அது கொஞ்சம் கொரியர்ல அனுப்பிச்சிடுறீங்களா? ஓகே மேடம், அனுப்பிச்சிடுறேன். சௌந்தர்யா, இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு ஏர்லியா போனா பெட்டரா இருக்கும். இதோ இப்பவே கிளம்பிட்டேன் மேடம். தேங்க்ஸ் சௌந்தர்யா. அம்மா கிட்ட நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லு. சரி மேடம். அப்புறம் கோதைக்கு ஒன்றும் சீரியஸ் இல்லையே? இல்ல சீரியஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கு. அதான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஓ அப்படியா? ஓகே சௌந்தர்யா, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே மேடம். ஏண்டி, இப்ப ஸ்ரீநிதி கிட்ட தானே பேசுனேன். அட்வான்ஸ பத்தி பேசிருக்கலாம்ல. சும்மா இருமா. அவங்களே நாத்தனார டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த டென்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப போய் நான் அவங்க கிட்ட எப்படி அட்வான்ஸ் பத்தி கேட்க முடியும்? அவங்க கவலை அவங்களுக்கு, நம்ம கவலை நமக்கு. யார குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். சரிம்மா, எனக்கும் டைம் ஆயிடுச்சு. நான் ஆபீஸ் கிளம்புறேன். வரேம்மா, பார்த்து போயிட்டு வா. கிளம்பி இருக்கு, போலாம். எங்க கூப்பிடுற? ஏண்டி கேட்க மாட்டேன்? நிஜமாவே எங்க கூப்பிடுறேன்னு உனக்கு தெரியாதா? ஏண்டி இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? ஆமா, உன்கிட்ட நடிச்சு நான் ஆஸ்கர் அவார்ட் வாங்க போறேன் பாரு. போயேன், நீ எங்க வேணா போ. யார் வேண்டான்னு சொன்னா? இத பாருடி, நான் கோதையை பார்க்கத்தான் போறேன். நீ வான்னு உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறது? ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நானும் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியாச்சு நான் வரமாட்டேன்னு. ஏன் இப்படி என்ன தொந்தரவு பண்ற? ஆஹா, நான் பேசுறது உனக்கு தொந்தரவா இருக்கா? ஆமாண்டி, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உனக்கு உதவி பண்ண நினைச்சேன் பாரு, எனக்கு நன்னா வேணும். முடிவா கேக்குறேன், நீ இப்ப கோதையை பார்க்க வரப்போறியா இல்லையா? வரல வரல வரல. போதுமா? இதான் உன் முடிவா? நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதான் என் முடிவு. சரி, இனிமே நான் உன்னை கூப்பிட்டா நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளு. இனிமே நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். போ. ஐயோ அப்பா, அம்மா, ஐயோ கால் சுலுக்கிட்டு இருந்த. டே ருக்கு, மாடி எங்கடி இருக்க? ஐயோ பாட்டி, பாட்டி, ஐயோ ஐயோ பாட்டி, என்னாச்சு? மாடிப்படியில வழுக்கி விழுந்துட்டேன்டி. முட்டி பசுக்கிடுத்து போல் இருக்குடி. படக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. எங்க காலை காட்டு. தொடாதடி, வலி தாங்க முடியல. ஒரு ஆட்டோ பிடிச்சுன்னு வா. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போனோம். பாட்டி, அப்பாக்கு வேணா ஃபோன் பண்ணட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாடி, முதல்ல ஆட்டோ பிடிச்சுன்னு வா. சரி சரி, இரு வரேன். அப்பா மாதிரியே 1000 கேள்வி கேட்கறா. ஆட்டோ பிடிச்சுன்னு வான்னா 100 கேள்வி கேட்டுண்டு. ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்ல, உன்னை எப்படி வரவழைக்கிறேன் பாரு. ஆமா. ஐயோ அம்மா, பாட்டி, ஆட்டோ வந்துட்டு வா போலாம். பாத்து பிடிச்சுக்கடி. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ? வா, பாத்து போ. மெதுவா இரு பாட்டி, கொஞ்சம் இருங்க. கிளம்புங்க. ஹாய். சௌந்தர்யா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு பிரசவ வலி எடுத்த மாதிரி இருந்ததுங்க. உங்க குழந்தை உங்கள மாதிரி தானே அவசர குடுக்கியா இருப்பான். அதான் டாக்டரை போய் பார்த்துட்டு வருவோமேன்னு வந்தேன். சௌந்தர்யா, என்ன? பி கூல். டென்ஷன் ஆகாதீங்க ராகவன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இங்க பாரு சௌந்தர்யா, என் அம்மா அப்பா கண்ணன் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. நான் உன் கூட பேசுறத பார்த்துட்டா பார்த்தா கொன்னுடுவாங்க. என்னையா? என்ன? ஐயோ, என் குழந்தைக்கு அப்பா வேணும்பா. அவனை நம்பி கடையை விட்டுட்டு வந்திருக்கோம். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சௌந்தர்யா ப்ளீஸ் சௌந்தர்யா போ போ. சும்மா சொல்லக்கூடாது. தங்கச்சி பிரசவத்துக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே, இன்னும் ஸ்ரீநிதி பிரசவம் இருக்கு, அதுக்கப்புறம் என்னோட பிரசவம் இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க ராகவன்? சௌந்தர்யா, சௌந்தர்யா
ப்ளீஸ் சௌந்தர்யா போ. கவலைப்படாதீங்கப்பா, நான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன் பார்த்துப்பான். என்னமோ பகவான் தான் காப்பாற்றணும். போ கண்ணா, அங்கே பாரு. சௌந்தர்யா போ. சௌந்தர்யா நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. என்னங்க நீங்க என்ன போன்னு சொல்றீங்க? என் நாத்தனார் பிரசவத்தை நான் பார்க்க வேண்டாமா? சௌந்தர்யா தான்ப்பா. இன்னும் அந்த கடங்காரை விட்டு தொடக்கலையா? இங்கே வந்து என்ன பேச்ச வேண்டி கிடக்கு? அப்பா இருங்கப்பா, ஆஃபீஸ் விஷயமா ஏதாவது பேச வந்திருப்பா. ஆஃபீஸ் விஷயம்னா ஸ்ரீனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? இல்லை ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்லையே அவன்கிட்ட? பக்கத்தில் உட்காந்துக்கண்டு ஈஷிக்கண்டு என்ன வேண்டி கிடக்கு கன்றாவி. அப்பா விடுங்கப்பா. என் டென்ஷன் எனக்கு தான் தெரியும். நீ சாபூத்தா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. போ போய் என்ன விஷயம்னு கேட்டு விசாரிச்சுக்கிண்டு அந்த பிரம்மகத்தை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பு. போ போயேண்டா. சௌந்தர்யா கண்ண வர, நீ கிளம்பு. இருங்க, குழந்தையோட பெரியப்பா வராரு, ஒரு வார்த்தை பேசிட்டு போறேன்னு. கிளம்பு. என்னம்மா நல்லா இருக்க? இருக்கேன். என்னம்மா சளிப்பா பதில் சொல்ற? நல்லா இருக்கேன் சார். என்ன எங்க? இல்ல, ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு டவுட்டு, அதான் கிளியர் அவுட் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ, ஒரு மாசத்துக்கு முன்னாடி கோதை அழைச்சுன்னு நான் செக்கப்புக்கு வரும்போது நீயும் வந்த, அதான். அன்னைக்கு நான் ஜென்ரலா செக்கப்புக்கு தான் வந்தேன். வயித்துல வலி. நான் வரேன் சார். டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுதாமா? எனக்கு கிளியர் ஆயிடுச்சு சார். வரேன். ஒழிஞ்சது சனியன். பாட்டி என்னடி ஆத்துல இருந்து வரும்போது வலது கால்ல அடிபட்டிருக்குன்னு இப்போ இடது கால்ல நோண்டிட்டு வர? ஆட்டோல வரச்ச இந்த கால் அடிபட்டுடுது. என்னடி என்னமோ கேள்வி எல்லாம் கேட்டுண்டு 2 காலுக்கு தான் வைத்தியம் பார்த்துக்கணும். நீ வா. அப்பா அம்மா, ஐயோ அப்படி ஏதோ ஒரு கேள்வி கேட்டுன்னு நச்சு நச்சுன்னு. அப்பா பாட்டி. என்னடா நொண்டின்டே வர? என்னாச்சுமா? என்னாச்சு பாட்டி? அதான் நான் கேட்குறேன், கோதைக்கு என்னாச்சு? அவ எப்படி இருக்கா? கோதைக்கு பிரசவ வலி எடுத்துருத்தோ. டெலிவரி எப்போ போகிறதுன்னு தெரியல. அதான் நாங்கள்லாம் காத்துன்னு இருக்கோம். கோதை எங்க இருக்கா? அந்த ரூமில் இருக்காம்மா. நான் அவளை உடனே பார்க்கணும். பாட்டி கால் என்ன கால் அரைக்கால்? பாட்டி வழுக்கி விழுந்து கால்ல சுளுக்கு பிடிச்சு 2 காலம் நடக்க முடியாம இருந்தியே. யாருக்கு? உனக்கா? ஐயோ பாவம். பாட்டி விளையாடாத. விளையாடலடி, உன்னை இங்க வரவழைக்கிறதுக்கு ஒரு டிராமா பண்ணேன், அவ்வளவுதான். வாடி உள்ள. பாட்டி. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாரா? ஆமாம் சார், நான் இன்ஸ்பெக்டர் சிவானந்தன் தான் பேசுகிறேன். சார் நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், சீட்டிங் புரோக்கர்ஸ்லாம் வந்துட்டாங்களா? இன்னும் இல்லை சார், கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன டென்ஷன், நீங்கள் புறப்பட்டீங்களா இல்லையா அப்படின்னு. அதான் நேற்றே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே சார், இதை வந்துகிட்டே இருக்கேன். சார் எனக்கு நர்வஸாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. ஏன் சார் பயப்படுறீங்க? அவங்க கத்தி காட்டி கொலை பண்ணவோ கொள்ளடிக்கவோ வரல, உங்களை சீட் பண்ணி பணம் பறிக்க வராங்க. பதட்டப்படாமல் இருங்க சார். ஓகே சார். சார் ஆனால் நீங்கள் வர வரைக்கும் அவங்கள எப்படி சமாளிக்கிறது தான் எனக்கு தெரியல. அவங்க கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து நேரத்தை வேஸ்ட் பண்ணுங்க. பேங்க்குக்கு பணம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன், நல்ல நேரம் வரட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிங்க சார். அதுக்குள்ளே நாங்கள் அங்கே வந்துடுவோம் சார். ஓகே சார், நீங்கள் சொல்கிறபடியே எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் சார். வெரி குட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் மேலே அவங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வந்துடக்கூடாது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க, கேஷுவலாக பேசுங்க சார். ஓகே சார். சார் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஓகே, கேர்ஃபுல். ஓகே சார். வணக்கம். வாங்க வாங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க. சொன்னபடி கரெக்டாக 10 மணிக்கு வந்துட்டீங்க. பார்ட்டி சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துடணும்ல சார், அப்போ தானே தொழிலுக்கு மரியாதை. கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸை காட்டிருக்கீங்க. உங்கள் தொழிலுக்கு மரியாதை கொடுக்கட்ட எப்படி? சரி, டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? சார் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னீங்களே. இருக்கட்டுமே சார், ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தா நல்லது தானே. சரி, என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா மற்ற வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஏன் அவசரப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் இன்னைக்கு அட்வான்ஸ் வேறு வாங்க போகிறீங்க. கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். டே காசி. ஐயா வரேன்யா. இவங்க 3 பேருக்கும் போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. சரிங்கய்யா. அப்புறம்
லாயரை 10 மணிக்கு வர சொல்லிருந்தேன், அவர் தான் காணோம். அவர் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். தாராளமாக பண்ணிட்டாங்க சார். ராமச்சந்திரா, இந்த பார்ட்டி எப்படி? இன்னைக்கு அட்வான்ஸு, 2 நாளில் செட்டில்மெண்ட்டு. நம்ம மேட்டரை மறந்துடாதப்பா. என்னப்பா அப்படி சொல்லிட்ட? பார்ட்டி மட்டும் கரெக்டாக முடிச்சிட்டான்னா நியாயமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை கொடுத்துருவோம். இந்தாங்க சார். ஹலோ சார், நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். அந்த போர்ச்சுகல் போக்கஸ் வந்திருக்காங்க, அவங்கள உட்கார வச்சிருக்கேன் சார். அவங்கள அங்கேயே பிளாக் பண்ணி வைங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நாங்கள் அங்கே இருப்போம். தேங்க்யூ சார். புனிதாவுக்கு ட்ரிப் சேர்த்தியாச்சா? டாக்டர் போட்டாச்சு. கோதை மறுபடியும் பிரசவ வலி வந்துச்சு. ஓகே நர்ஸ், ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ணுங்க. ரொம்ப வலிக்கிறதா? ஸ்ட்ரெச்சர் ரெடி டாக்டர், சீக்கிரம் வர சொல்லுங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் தியேட்டர் கொண்டு வாங்க. குயிக். இது கொஞ்சம் பிடிங்க. பயப்படாதம்மா, தைரியமா இரு. பயப்படாதம்மா, பயப்படாத. பயப்படாதம்மா, ஒண்ணு ஆகாதம்மா. கோதை, இங்க பாரும்மா. பகவானே.